ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவு 11 மணிக்கு பிறகு நாங்கள் சாப்பிடலாமா? கண்டிப்பாக இல்லை என்கின்றார்கள் மருத்துவர்கள். ஏனென்றால் இரவு 11 மணிக்கும் அதிகாலை 4 மணிக்கும் இடையில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் செமிபாடு அடைவதற்கு உடம்பில் உள்ள உறுப்புகள் அதிகமாக வேலை செய்கின்ற நேரம் அந்த நேரம் தான். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிடுவது சும்மா அப்படியே போய் வயிற்றுக்குள் இருக்குமே தவிர செமிபாட்டு வேலைகள் ஒன்றும் இடம்பெறாது. எனவே நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் 10:30க்கு உள்ள கடைசி 11 மணிக்குள்ள சாப்பிடணும் இரவில். இதை நான் சொல்லுகின்ற பொழுது நைட் வேலை செய்தவங்க யோசிக்கலாம், இதை சாப்பிட வேண்டாம் சொல்றீங்களா? சாப்பிடுங்கள், ஆனால் அந்த சாப்பாடுகள் செமிபாடு அடைவதற்கு மிக கடினமாக இருக்கு. அதனால தான் சொல்லுகின்றார்கள் இரவு 11 மணியில் இருந்து அதிகாலை 4 மணிக்குள் நீங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. கல்லீரல் மிக முக்கியமான வேலைகளை செய்கிறது. இப்ப கல்லீரல் எங்களோட வீட்டில் உள்ள பெண்களை மாதிரி நாங்கள் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு படுத்துறோம். எங்களோட பெண்கள் என்ன செய்வார்கள்? அம்மாவாகலாம், சகோதரிகளாகலாம், மனைவியாகலாம், என்ன செய்வார்கள்? அதற்கு பிறகுதான் பாத்திரங்களை எல்லாம் கழுவி கிச்சன் எல்லாம் சுத்தப்படுத்தி படுத்தாங்க. அது மாதிரி தான் கல்லீரல். நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை சரியான முறையில் தெரிவு செய்து எங்களுக்கு தேவையானது எது, தேவையற்றது எது எல்லாத்தையும் பார்த்து விலத்தி சரியான முறையில் எங்களுக்கு செயற்படுத்துவது இந்த கல்லீரல், லிவர். எனவே அதனுடைய செயற்பாட்டுகளை செய்வதற்கு நாங்கள் அதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் இரவு 11 மணியில் இருந்து 4 மணி வரை நாங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக நீங்கள் பசித்தால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். பசி இல்லாமல் சும்மா கிடைக்குதானே, அல்லது அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஒரு வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் என்று நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுதுதான் உங்கள் உடலுக்கு கேடு வருகிறது. நீங்கள் இந்த முறையை பின்பற்றினாலே உங்கள் உடல் எடை குறைவதோடு நோயற்ற மாதிரி நீங்கள் வாழலாம். சாப்பிடுவது பசிக்கின்ற போது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடுகின்ற பொழுது நன்கு அரைத்து சாப்பிடுவது, நல்லா சப்பி சாப்பிடுவது, ஒரு கூழ் மாதிரியான செட்டப்பில் தான் வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகும். நாங்கள் அப்படி இல்லை, அப்படி எடுத்து ஒரு விழுங்கு, ஒரு விழுங்கு பிள்ளையான விஷயம். ஏனென்றால் வாய்க்குள்ளதான் பல் இருக்கு, வயிற்றுக்கு பல்லு இல்லை. எனவே அரைத்து நாங்கள் சாப்பிடுகிற பொழுதுதான் சரியான செரிமானத்திற்கு அது உதவியாக இருக்கு. எனவே சாப்பிடுகின்ற பொழுது சரியான மாதிரி நல்லா சப்பி சாப்பிடணும், நல்லா கூழ் மாதிரி செட்டப்பில் விழுங்கணும். கண்ட நேரங்களில் சாப்பிடக்கூடாது. பசி எப்போ எடுக்குதோ அப்ப சாப்பிடுவோம். அதே போல பசி இல்லாம சாப்பிடக்கூடாது. இரவு 11 மணிக்கு 4 மணிக்கும் இடையில் நீங்கள் உணவை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு ஓய்வு கட்டாயமானது. ஓய்வு நேரத்தில் தான் சரியான மாதிரி உணவுகள் செரிமானம் அடையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது வளமையாக இதய துடிப்பு துடிக்கின்ற வேகத்தை விட கொஞ்சம் குறைவாகத்தான் துடிக்கும். அதுவும் ரெஸ்ட் எடுக்கும். அதுவும் பாவம் தானே. எல்லா உறுப்புகளும் அப்படித்தான். தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளில் அரைவாசி வீதத்தில் தான் உடல் உறுப்புகள் செயற்படும். உள்ளே வேலை நடந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடுறதா இருந்தா டயர்ட் ஆயிடும் இல்லையா? எல்லாமே நாங்கள் கவனிக்க வேண்டும். உடலையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது சாப்பிடுகின்ற நேரத்தை தெரிவு செய்ய வேண்டும். பசிக்கும் போது மட்டும் சாப்பிட வேண்டும். சாப்பிடுகின்ற பொழுது நல்லா சப்பி சாப்பிட வேண்டும். கண்ட நேரங்களில் சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் நல்ல ஆரோக்கியமானவர்களாக சிறப்பான முறையில் இருப்பீர்கள். நோய் நொடி இல்லாமல் வாழ்வீர்கள். இது மருத்துவர்களின் பதிவு. பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். செய்தித்தளத்திற்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே. புதிதாக வாத்திய இசை கருவிகளை கற்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? உடனடியாக நீங்கள் விஜயதசமி தினத்தன்று உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். 2 இடங்களில் எங்களால் ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் ஏற்கனவே மானிப்பாய் வீதி உடுவில் மகளிர் கல்லூரி முன்பாக இயங்கும் பிரகரிஷ் இசை மன்றம். அடுத்ததாக சுன்னாகம் பொது நூலகத்திற்கு அருகிலும் எமது கிளை நிறுவனமாக ஆரம்பித்திருக்கின்றோம். விஜயதசமி தினத்தன்று உங்களுக்கு புதிதாக இந்த 2 இடங்களிலும் நீங்கள் வாத்திய இசை கருவிகளை கற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் உங்கள் பிள்ளைகள், நண்பர்கள் எல்லோருமே அங்கு பயின்று கொள்ளலாம். இங்கே பயில்வதனால் என்ன நன்மை என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வாத்திய இசை கருவிகள் தொடர்பான அறிவும், மேடை நிகழ்ச்சிகளில் எங்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்கலாம். இசைக்குழு நிகழ்ச்சிகள் மற்றும் இதர கலை நிகழ்வுகள், வடமாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களம் நடத்துகின்ற நிகழ்வுகள் போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்கள் மன்றத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே இப்பொழுதே பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். மானிப்பாய் வீதி உடுவில் பிரகரிஷ் இசை மன்றம், KKS வீதி சுன்னாகம் பொது நூலகம் அருகில். தொடர்புகளுக்கு 077 68 45 307. பிரகரிஷ் இசை மன்றம். வாத்திய இசை கருவிகளை கற்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் இன்றைய எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இசையால் இணைவோம்.